எடப்பாடி அவர்கள் துரோகின்னு சொன்னா அவருக்கு கோபம் வருது. ஆனா செஞ்சது எல்லாம் துரோகம். அங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு யாரெல்லாம் முட்டு கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் மறுபடியும் கட்டி விடுறது. அப்புறம் துணை முதல்வரா பன்னீர்செல்வத்தை வச்சுட்டு அவரை கட்டி விடுறது. இது பரவாயில்ல. காலில் விழுந்தாருன்னு சொன்னா அது கோபம் வருது. ஆனா காலில் விழுந்து பதவி வாங்கின திருமதி சசிகலா அவர்களை வெட்டி விட்டுட்டார். அவங்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி கொடுத்து அவங்கள ஓரம் கட்டி விட்டார். டிடிவி தினகரன் பார்ப்பாருன்னா அவருக்கு எதுக்கு நம்ம கப்பம் கட்டணும் அவருன்னு அவரை வெட்டி விட்டார். பன்னீர்செல்வத்தை விரட்டினாரு, சசிகலாவை நீக்கினாரு, டிடிவி தினகரனை நீக்கினாரு. இதெல்லாம் துரோகம் இல்லைன்னு சொன்னா ஜெயலலிதா அவர்களுக்கே துரோகம் செய்திருக்கிறார். எப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் என்னென்ன திட்டம்லாம் வேணாம்னு சொன்னாங்களோ அதை திருப்பி நீ செஞ்சீன்னா நீ வந்தது ஜெயலலிதாவோட முகத்தை காட்டிக்கிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு அம்மா சொன்னதை மீறி நடந்தா அது துரோகம் இல்லையா? அவங்க படத்தை காட்டிட்டு அவங்க உதய் மின் திட்டம் வேண்டாம், இது மக்களுக்கு உதவாது, இது மக்களுக்கு மிகப்பெரிய சுமையாக அமைந்து விடும் அப்படின்னு நான் ஏற்க மாட்டேன்னு சொன்னாங்களா? மறுபடியும் அந்த உதய் மின் திட்டத்துல எப்படி போய் கையெழுத்து போட்டீங்க? யார்கிட்ட கேட்டீங்க? ஏதாவது அறிக்கை விட்டீங்களா? மக்களுடைய கருத்து கேட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு ஒரு தவழ்ந்து வந்த மாதிரியே உங்க இஷ்டத்துக்கு இந்த ஆட்சியை தமிழ்நாட்டோட ஆட்சி இழுத்துட்டே போவீங்களா? அதுக்கெல்லாம் மக்கள் உடன்படுவாங்க நீங்களும் நினைச்சுக்குவீங்களா? நேரா போய் உதய் மின் திட்டத்தை எப்படி கையெழுத்து போட்டீங்க? யாரை கேட்டு கையெழுத்து போட்டீங்க? யாரோட ஒப்புதலால நீங்க அங்க போய் சேர்ந்தீங்க? அது பதில் கிடையாது. அப்புறம் ஒரு முறை தவறு செய்து விட்டேன், இனி பிஜேபியுடன் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த பிஜேபி கூட யாரை கேட்டுக்கிட்டு போய் கூட்டணி வச்சீங்க? உங்க அதிமுக மக்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொண்டு கூட்டணி வச்சீங்களா? இல்ல தமிழகத்து மக்கள்கிட்ட ஏதாவது கருத்து கணிப்பு கேட்டீங்களா? அவங்களோட என்ன ஓட்டங்கள் என்ன நீங்க சொல்லுங்க, உங்க சிந்தனையை அது மாதிரி வச்சுக்கலாம்னு கேட்டீங்களா? அப்போ ஜெயலலிதா அவர்களுக்கும் துரோகம், சசிகலா அவர்களுக்கும் துரோகம், பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் துரோகம், டிடிவி தினகரன் அவர்களுக்கும் துரோகம். இப்படி துரோகமா இருந்துட்டு நான் முதலமைச்சர் என்ன காவந்து பண்ணுங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொன்னா எப்படி ஐயா மக்கள் ஏத்துக்குவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பொய் சொல்றதுக்கு முன்னாடி. நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன். எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து